ஹலோ காய்ஸ், ரொம்ப டெம்ப்ட் ஆகி செய்யணும்னு நினச்ச ரெசிபி தான். அப்படி என்னென்னு கேட்குறீங்களா? பாலக் பன்னீர் ரெசிபி தான். ஸோ இதுக்கு வந்து நான் வரும்போதே பாலக்கீரை வாங்கிட்டு வந்துட்டேன். இதை வந்து தண்ணியில் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு எடுத்து வச்சுருங்க. நான் ஒரு ஆர்வ குளர்லேயே முன்னாடியே அரைச்சிட்டேன். அந்த மாதிரி அரைக்க வேண்டாம். ஸோ இதுக்கு தேவையானது 2 வெங்காயம் 2 தக்காளி, அவ்வளோதான். பன்னீரும் பட்டரும் வந்து வாங்காமல் வந்துட்டேன். ஸோ அதை இன்ஸ்டாமார்ட்டில் ஆர்டர் போட்டு அது வந்தோடனே தான் ஸ்டார்ட் பண்ணி விட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கடாயை வச்சுட்டு கொஞ்சம் பட்டரை போட்டுட்டு பட்டர் கொஞ்சம் இதானதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிடுங்க. இதுக்கு வந்து காஷ்மீரி ரெட் சில்லிலாம் போட்டாங்க. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து வரமிளகா தான், அதை வச்சே நம்ம போட்டுக்கிட்டோம். அப்புறம் மல்லி கொஞ்சமாக தூவி விட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது ஆறுற கேப்லேயே நம்ம அந்த சப்பாத்தி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி விட்டுற வேண்டியதான். உருட்டி வச்சுட்டு அது ஆறிடுச்சு. நான் தான் சொன்னேன்னா முன்னாடியே நான் அந்த கீரையை அரைச்சிட்டேன்னு. ஸோ இது ரெண்டையும் சேர்த்து அரைக்கணும். அதை நல்லா அரைச்சிட்டு ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு எதுவுமே இதில் இப்போதைக்கு சேர்க்காதீங்க. ஸோ கடாய் வச்சுட்டு நார்மல் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் பட்டர் போட்டுட்டு நைச்சீரகம் கொஞ்சம் மஞ்சத்தூள் அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை எடுத்து இதில் கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுருங்க. கொஞ்சம் உப்பு போட்டு அப்புறம் கொதி வந்ததுக்கப்புறம் பன்னீரை கட் பண்ணி அதில் சேர்த்துக்குங்க. இதை வந்து கொஞ்சம் நேரம் சிம்மில் விட்டுட்டு வச்சிடலாம். நம்ம அந்த சிம்மில் இது கொதிக்கிற வரையுமே நம்ம சப்பாத்தியே போட்டு எடுத்துடலாம். எனக்கு சப்பாத்தி வந்து ரவுண்டாலாம் தேய்க்க வராதுங்க. நார்மலாக தேய்ச்சேன்னா கோணல் மணலாக வரும். ஆனால் என் பெரியம்மா கிட்ட கற்றுக்கிட்டேன் எப்படி இது மாதிரி தேய்க்கணும்னு சொல்லிட்டு. ஸோ சப்பாத்தி ரெடி பண்ணி முடிச்சாச்சு. பாலக் பன்னீரோட சாப்பிட்டாச்சு. உங்களுக்கு என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.